ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் இருக்கிற சில சேஃப்டியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸை விட வாட்ஸ்அப் தான் அதிகமான நபர்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அதிகமான நபர்கள் யூஸ் பண்ணுற ஒரு வாட்ஸ்அப்பில் நமக்கு சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சேஃப்டி டிப்ஸையும் நீங்கள் இன்னும் எனேபிள் பண்ணி வைக்கலன்னா இனிமேல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக கூட இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வச்சுருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் குரூப் ப்ராப்ளம். இது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமே நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. சம்டைம்ஸ் அது ரொம்பவே காண்டாக இருக்கும். என்னடா எந்த குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு பர்சனல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எந்த குரூப்பில் வேணால் ஆட் பண்ணி விடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்னு வரும். இந்த அக்கௌண்ட்டில் உள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி, இந்த ப்ரைவசியில் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா குரூப்னு இருக்கும். இந்த குரூப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் ஷோ ஆகும். எவ்ரிஒன், மை கான்டாக்ட், எக்ஸ்பெக்ட், இந்த மாதிரி 3 காமிக்கும். இந்த 3லையுமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு எவ்ரிஒன் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். அவங்க எவ்ரிஒன் அப்படின்னா யார் வேணால் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம், எந்த குரூப்பில் வேணாலும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதனால் மை கான்டாக்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட முடியும். அதுவே மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்ட்டுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சில பேர்த்த செலக்ட் பண்ணணும். சில பேர்த்த செலக்ட் பண்ணி எனக்கு இவங்கெல்லாம் குரூப்பில் என்னை ஆட் பண்ணி விட தேவையில்லை அப்படின்னு இருப்பாங்களா, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால மட்டும் உங்களோட குரூப்பில் ஆட் பண்ணி விட முடியாது, மற்றவங்களால ஆட் பண்ணி விட முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 2வது சேஃப்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். வாட்ஸ்அப் வச்சுருக்க எல்லாருமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ வாட்டி முக்கியம்னு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பை மற்றவங்க ஹேக் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்க உங்களோட லாகின் பண்ணும்போதோ நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்து வச்சுருப்பீங்க. இது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணும்போது அந்த 6 டிஜிட் நம்பர் அவங்க ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை நீங்களே வேறு ஃபோனில் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஹேக் பண்ணுற யாராவது உங்களோட ஓப்பன் பண்ணும்போதோ கண்டிப்பாக இந்த 6 டிஜிட் நம்பர் கேட்கும். இது இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 6 டிஜிட் நம்பர் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் விஷயத்தை உங்களோட இது பெர்மிஷன் இல்லாமல் யாருனாலையுமே ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 6 டிஜிட் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மேக்ஸிமம் யாரும் எனேபிள் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ப்ரைவசியில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை 6 டிஜிட் நம்பர் கொடுக்க சொல்லும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 6 டிஜிட் நம்பரை மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னொரு வாட்டி லாகின் பண்ணும்போது அது கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதனால் என்ன நம்பர் போடுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு 2 வாட்டி கேட்கும். 2வது வாட்டி கன்ஃபார்ம் ஒரு வாட்டி கேட்கும். 2 வாட்டியும் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த நம்பரை மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான கோடை அந்த எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அது கேட்கும். ஸோ அதனால் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த நம்பரை மறந்துடாதீங்க. ஒரு வேளை நம்பர் மறந்துட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3வது சேஃப்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் வெப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்லேயும் டெஸ்க்டாப்லேயும் கூட நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த வாட்ஸ்அப் வெப்புங்கிறது. இதில் சில டிவைசஸ் கனெக்ட் ஆகிறதுனால அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவ்வளோ பெரிய ஹேக்லாம் எதுவுமே நடக்காது. இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்பில் மற்ற டிவைசஸ் இருக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த டிவைசஸ் எல்லாம் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுறலாம். ஒரு வேளை உங்களுக்கு கனெக்ட்
கனெக்ட் ஆயிருந்தா உங்களுக்கே தெரியாமல் ஆயிருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கூட விட்டுறலாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இதை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். சில பேர்த்துல வந்து வாட்ஸ்அப் வெப்னு கூட இருக்கும், சில பேர்த்துல லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். என்னோடதுல வந்து லிங்க்டு டிவைஸ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்னோடதுல வந்து எந்த டிவைஸஸுமே கனெக்ட் ஆகாதனால இப்படி ஷோ ஆகுது. உங்களுதுல வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா க்ரோமு இல்லைன்னா டிவைஸஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து தொட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இது ஓகே இருந்துச்சு, அது எனக்கு இது வந்து தேவைதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு தேவை இருந்தாலும் இல்லைனாலும் போய் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியாமல் கூட அந்த டிவைஸஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் வந்து சேஃப்டி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுதுல நிறைய டிவைஸஸ் வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாக் அவுட் ஆயிடும். இல்லை எனக்கு சில விஷயங்கள் மட்டும் லாக் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சேட் பேக்கப். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு வேளை மொபைல் மாற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சேட் பேக்கப் கேட்கும். அதை நீங்கள் வந்து கொடுத்து உங்களோட சேட்டை வந்து அப்படியே அந்த புது மொபைலில் கொண்டு வந்துக்க முடியும். இதையெல்லாம் எப்படி ஹேக் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியில் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட நம்பரை வச்சு அவங்க வந்து லாகின் பண்ணி உள்ளே போகும்போது உங்களோட சேட்லாம் கண்டிப்பாக அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களோட சேட்டை அவங்க வந்து பார்க்குறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சேட் பேக்கப் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்காக உங்களோட ஃப்ரெண்டு மொபைல்லையோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவதோட மொபைல்லையோ உங்களோட மெயில் ஐடி லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அந்த மெயில் ஐடி பார்த்து உங்களோட கூகுள் டிரைவ்ஸை ஹேக் பண்ணி அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம பேசாமல் நம்மளோட சேட் பேக்கப் வந்து ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். இது எப்படி ஆஃப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல சேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேட்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் போயிட்டீங்க அப்படின்னா பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் நெவர் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருங்க. இல்லை வீக்லி மந்த்லி அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வீக்குக்கு ஒரு வாட்டி மந்த்துக்கு ஒரு வாட்டி அது வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பேக்கப் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் வந்து உங்களோட இன்னொரு மொபைலுக்கு மாற்றும்போது அந்த கடைசி டைமில் மட்டும் நீங்கள் பேக்கப் எடுத்துட்டீங்க, அது ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போ இன்னொரு மொபைலுக்கு மாற்ற போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ போய் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த நெவருங்கிறத கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் போய் திரும்ப அதே மாதிரி உள்ளே போய் எனக்கு பேக்கப் கொடுக்கும்போது தான் வந்து அது கண்டிப்பாக வந்து பேக்கப் எடுத்து தரும். இப்போ வந்து நீங்கள் வீக்லி மந்த்லி அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து வீக் ஒரு வாட்டி மந்த்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெவர் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்கேம். இது வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இன்னுமே நமக்கு வந்து நிறைய குரூப்பில் இண்டிவிஜுவலாக கூட சில லிங்க்ஸ் வரும். இதை லாகின் பண்ணுங்கள் இது கிடைக்கும், இதை லாகின் பண்ணுங்கள் இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து லிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம அதில் உள்ளே போயிட்டு தொட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணி எதுவுமே நமக்கு நடக்க போகிறதில்ல. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் அந்த லிங்க் மூலிமா தொட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மூலமாக உங்களோட மொபைலவே ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த லிங்க்கில் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கேமாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த லிங்க்லாம் தொட்டு நீங்கள் உள்ளே போய் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காதீங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராமை விட வாட்ஸ்அப் தான் அதிகமான நபர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே டார்கெட் பண்ணுறது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்கள தான் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லிங்க் வந்தாலும் அதுக்குள்ளே போய்ட்டு தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்ததாக என்ன சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். இதை வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே போகும்போது பார்த்துருப்பீங்க. ஆனால் இது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னு நம்ம வந்து திங்க் பண்ணி கூட பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுற மெசேஜும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜும் எண்டு டு எண்டு வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும்.
உங்களோட ஃப்ரெண்டு வந்து இப்போ ஹாய்ன்னு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்கக்கிட்ட என்கிரிப்ட் ஆகி உங்ககிட்ட வந்து டிக்ரிப்ட் ஆகும். ஸோ இந்த இடையில வந்து யாருனாலையுமே வந்து அதை வந்து ஹேக் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா அது ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது. அவங்க சென்ட் பண்ணுற மெசேஜ் வந்து உங்களுக்கு கோடாக தான் வரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு டைமும் மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து மாறும். ஸோ அதனால் நீங்கள் இந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பண்ணுற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஸோ அதை தான் சொல்கிறது இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரியும். ஸோ இடையில வந்து எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை அப்படின்ட்டு அவங்க அனுப்புகிற மெசேஜ் நம்மளுக்கு தான் டேரெக்டாக வருதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் ஒரு 6 சேஃப்டி டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 6 சேஃப்டி டிப்ஸில் எது எதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க, இனிமேல் தான் எனேபிள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு சேஃப்டி விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க, இனிமேல் பண்ண போகிறீங்க, இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட சேஃப்டி டிப்ஸ் இந்த 6 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் சில சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த 6 தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலனாலும் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த 6 டிப்ஸில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. இன்னும் யாரெல்லாம் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.